டேவிட். சார். சார், யார் அது? ஏதோ பேச்சு குரல் கேட்டது. மேல இருக்கிற கேர்டேக்கர் பேரு செல்வம். நீங்க அவனை பார்த்ததில்ல சார்? யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்களாமா. ஏதாவது எமர்ஜென்சினா இங்க வந்து லேண்ட்லைன் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். நான் சார்ட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். சரி போ. சரி சார். உள்ள போலாமா? வா. என்ன ஓகேவா? பிடிச்சிருக்கா? ஓகேவாவா? சூப்பரா இருக்கு. எங்க எப்படி இதெல்லாம் பிடிச்ச? அதெல்லாம் ஒரு சீக்ரெட். என்கிட்டயே சீக்ரெட்டா? எல்லார்கிட்டயுமே இனிமே சீக்ரெட் தான். என் குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து இறங்குற வரைக்கும் நிறைய சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அதுதான் முக்கியம். வா போய் ரூம் போய் பார்ப்போம். வா. ரூம் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு என்ன பிளான்? பிளான் என்ன? இவங்க லலிதா டாக்டர் ரெஃபர் பண்ணாங்களா, இங்க ஒரு டாக்டர், அவங்கள போய் முதல்ல பார்க்கணும், அதுதான் பிளான். அப்புறம் ஜனனி, 2 பேருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும் ஜனனி. 2 பேரும் ரொம்ப கேவலமா இருக்கும். ஓ, அது இப்பதான் உனக்கு தெரியுதா? வீட்ல இருந்து அது தெரியலையா? அங்கேயும் தோணுச்சு, ஆனா சொல்லல. சரி, அப்போ கிளம்பலாம்ல, டைம் ஆச்சுல. இப்ப எதுக்கு அவசரப்படுற? இங்க பாரு, நம்ம அங்க இருந்து இந்த ஊருக்கு வந்தாச்சு. இந்த ஊரை விட்டு நம்ம கிளம்புற வரைக்கும் நமக்கு கடிகார நேரம் கிடையாது. கடிகார நேரமா? வாட்ச் டைம். இந்த 10 மணிக்கு இங்க போனோம், 11 மணிக்கு அங்க போனோம், இந்த பிளான்லாம் வச்சுக்காது. என்ன, நம்ம நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட்றோம், நினைச்சப்போ தூங்குறோம். என்ன, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்றோம். ஓகே ஓகே. அப்புறம் ஒரு வேளை நம்ம குழந்தை லவ் பண்ணா அப்பப்போ ரொமான்ஸும் பண்றோம். அப்படி பார்க்காதடி, லவ் பண்ணாதான், கட்டாயம்லாம் இல்லை. அதென்ன குழந்தை ஒன்னு அலோவ் பண்ணா முதல்ல ஏன்ட்டு கேட்கணும்டா. எல்லா அப்பனும் ஒரே மாதிரி இருக்கீங்கல்ல, முதல்ல கண்டுக்கவே மாட்டீங்க. அப்புறம் குழந்தை வந்தா குழந்தைன்றீங்க. குழந்தை பெத்து தரது நாங்க தானேடா. அம்மாவை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டீங்களா? அப்படி சொல்லல ஜனனி, அதெல்லாம் இருக்குதான். ஆனா இப்போ ஸ்பெஷல் குழந்தை தானே, அதான் சொன்னேன். அவகிட்டயும் கேட்கணும்ல. பயங்கரமான ஆளா இருக்கே பாணி. வீட்டுல பாக்குறப்போ அம்பி மாதிரி இருக்க, இங்க வந்தா ரெமோ மாதிரி மாறுற. நடுவுல கொஞ்ச நாளா அண்ணியனையும் பார்த்துட்ட. சரி, நீ அதுக்காக சண்டை போட்டேன்னு நம்பிட்ட.